பட் பைபிள் என்னன்னு கரெக்டாக தெரில. யாரிடத்தில் நன்றி உணர்வு இருக்கோ அவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். யாரிடத்தில் நன்றி உணர்வு இல்லையோ அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இழக்கப்படும்னா எடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு கரெக்டாக தெரில. அதனால் இந்த வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக தேங்க்ஃபுல்லாக இருங்க. எல்லா விஷயத்துக்கும் தேங்க்ஃபுல்லாக இருங்க. கடவுள் உங்களுக்கு 100 மடங்காக திருப்பி கொடுப்பாங்க. கரெக்டாக தானே? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் 100 மடங்குன்னா 1000 மடங்காக கொடுத்துருவாங்க. நம்புறீங்க தானே? 4th நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன். நம்மளுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் 9 to 10 o'clock அந்த டைமில் இருக்கணும். ஏன்னா 6 o'clock சாப்பிட்டோம், அந்த ஃபுட்டு இந்த 9 o'clock ஆகும் டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தூங்குறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால் 9 to 10 o'clock கண்டிப்பாக தூங்க ட்ரை பண்ணணும். இங்கே நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குவாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் சாப்பிட ஃபுட்டு வயிற்றில் போய் டைஜஸ்ட் ஆகுமா? எவ்வளோ நேரம்? நீங்கள் சாப்பிட உடனே தூங்குறீங்க, அப்புறம் அங்கே என்ன வேலை நடக்கும்? அதனால் ஜஸ்ட் நீங்கள் தூங்குறதுக்கு 2 hours முன்னாடி உங்களோட ஃபுட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் சாப்பிட ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகலை, என்ன நடக்கும்? உங்களுக்கு தான் நோய்கள் வரும். நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் உங்களுக்கு அதிகம் நோய் வருது. இப்போ இல்லை, இப்போ உங்களால் மேனேஜ் பண்ணி போக முடியும். ஆஃப்டர் 35-40 இயர்ஸில் தான் இந்த உங்களுக்கு சிம்டம்ஸே ஸ்டார்ட் ஆகிரும். நான் பேசிகிட்டே இருப்பேன், அதனால் சொல்கிறேன். நான் சொன்ன இந்த 4 ஸ்டோன்ஸ் லைக் ஃபவுண்டேஷன், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.